அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டு கிச்சன் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டுத்தலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு ஒரு கிண்ணியில் வச்சுருக்கேன், சிறிதளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு வரமிளகாத்தூள் வச்சுருக்கேன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு இந்த கரம் மசாலா வச்சுருக்கேன், பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் ஸ்பூன் வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடேறிடுச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மசாலாவை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ அவிச்சு வச்ச தலைய அதில் கொட்டிக்கலாம். ஆல்ரெடி அதுலயே தண்ணி இருக்குதுனால இனி தண்ணி ஊற்ற தேவையில்லை. தலை அவிச்ச தண்ணி அதுலயே தானே இருக்கு, மசாலா எல்லாம் கலந்து. அதனால இப்போ அப்படியே ஊற்றி அதை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான்.
அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே அது வந்து வெந்து வரணும். ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா அது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். திறந்துட்டு தேங்காய் ஊற்றுவோம். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ கிண்டி விடுவோம். கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதில் நம்ம அடுப்பில் போட்டோம்னாக்கா அது நல்லா அப்படியே கிரேவி, இப்போமே கிரேவி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தேங்காய் விட்டுருக்கோம்ல, அதனால ஒரு 2 நிமிஷம். தேங்காவில் முந்திரி தேங்காய் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சேன். எப்பவும் கரியானத்துக்கு அப்படி தான் நாங்கள் ஊற்றுவோம். முந்திரி பாதாம் கூட போட்டு அரைப்போம், இல்லை அதனால முந்திரியும் தேங்காயும் அரைச்சிக்கிட்டேன். இப்போ முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு, அதை ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.